ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 82ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தியை தியானித்தோம். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை அவர் பிரதிநிதிகளாக அனுப்பி அவர் எப்படி சரியாக நியாயம் செய்கிறாரோ, முகதாட்சணியம் இல்லாமல் அவர் நியாயம் செய்கிறாரோ, அதே போல் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்ய வேண்டும். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைகளுக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும். அவர் எப்படியோ அதே போல் நாம் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை என் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த நாட்களிலே அப்படி வாழும்படியாக அவர் அழைத்திருக்கிறபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்தவர்களாக நீதி நியாயம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடும். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்த பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே நினைப்போம், பிலாத்து பரவாயில்லை, அவர் ஆண்டவரை அவர் காப்பாற்றுகிறது போல அவர் காரியங்களை செய்துவிட்டார் என்று சொல்லியெல்லாம் நாம் நினைக்கிறோம். பிலாத்துவை அவனுடைய மனைவி எச்சரித்தும் கூட கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு நீதியின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு பெரும்பான்மையினர் உரத்த குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்காக நமது பலனை இழந்து அநீதியான தீர்ப்பு செய்கிறதை வேதம் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை. பிலாத்து கொண்டு வந்து தண்ணீரினால் தன் கைகளை கழுவி உதடுகளினால் இந்த நீதிமான் என்று சொன்னாலும் கூட அவருடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்று அவர் அறிக்கையிட்டாலும் கூட மார்க்கு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் ஜனங்களை பிரியப்படுத்தினதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரையோ அல்லது நீதியையோ பிரியப்படுத்த முடியாதபடி நீதியை கைகழுவினவராக அந்த 15ஆம் வசனத்திலே மார்க்குவிலே 15ஆம் வசனத்திலே பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனமதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு அவன் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜனங்களை அவன் பிரியப்படுத்தினான். குற்றமில்லாதவரா பிலாத்து? வேதம் அவரை விட்டுவிடவில்லை. அவர் நீதிமான் என்று வேதம் அவரை ஒத்துக்கொள்வதில்லை. அநீதியினுடைய காரியத்தை அவர் செய்துவிட்டார். ஆசாரம் செய்துவிட்டால் அவர் தப்பித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து கைகளை கழுவுகிறார். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 1 6, 7, 8 வசனங்கள் வரையிலும் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலே ஒரு கொலை நிகழ்ந்து அதை செய்தவன் யாரென்று கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் கூட இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஒரு கிடாரியினுடைய தலையை வெட்டி அந்த கிடாரியின் மேல் தங்கள் கைகளை வைத்து அவர்கள் கழுவ வேண்டும். அப்பொழுது அவர்கள் எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை என கூற வேண்டும். இவ்வாறு இரத்த பொழி நீக்கப்படும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போலத்தான் இங்கே பிலாத்து செய்கிறார். தான் செய்வதை செய்யக்கூடாதென்று அறிந்திருந்தும் குற்றமற்ற ஒருவரை குற்றவாளியாக்குகிறோமே என்பதை அவர் தெரிந்திருந்தும் கூட அவர் நீதிபதியாகிய பிலாத்துவாய் இருந்த போதிலும் கூட அவரும் அவருடைய குற்றத்திற்கு காரணமான யூதர்களும் இரத்த பலிக்கு தப்பி போகாதபடி அவர்கள் கடைசி நாட்களிலே தேவனுடைய மிகப்பெரிய நியாயாசனத்துக்கு முன்பாக, இந்த உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்கிற என் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள் என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கழுவியது குற்றமில்லாமையே அல்ல, அவர் கை கழுவியது நீதியை கை கழுவி விட்டார். கைப்பிடித்தது மக்கள் பிரதிநிதியை அவர் கைப்பிடித்து விட்டார். காப்பாற்றியது அவருடைய பதவி காப்பாற்றப்பட வேண்டும். குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவுகிறேன் என்று சொன்னது போல கையை கழுவிட்டு நீதியை கைகழுவிட்டு மக்கள் மத்தியிலே அவர்களை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்துவிட்டு
மனசாட்சியை கைவிட்டு விட்டு கைகளை கழுவினவராக காலத்தின் பக்கங்களிலெல்லாம் கண்ணீரினால் வரையப்பட்ட ஒரு மனசாட்சியற்ற ஒரு தீர்ப்பை செய்ததாகத்தான் என் வேதம் அதை குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேக தீர்ப்புகள் நடக்கின்றன. பணத்தை வாங்கி கொண்டு ஏவப்படுகிற அநேக தீர்ப்புகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஏவி அநேக தீர்ப்புகளை எழுத வைக்கிறார்கள். பிரியப்படுத்தும்படியாய் அநேக தீர்ப்புகளை எழுத வைக்கிறார்கள். அநீதியாய் தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அநீதியாய் தீர்ப்பளிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. இது ஆண்டவருடைய கட்டளை. நீதியுள்ள நியாயாதிபதியின் நியாய தீர்ப்பிலே இவை விசாரணைக்கு வருவது நிச்சயமாக வரும். பிலாத்துக்களே, முடியவில்லையாயின் பதவியை கை கழுவுங்கள், ஆனால் நீதியை கை கழுவாதீர்கள். தலையை விலை பேசினாலும் நீதியை விலையாக்காதீர்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீதியை நடப்பிக்கவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவுமே உரிமை உண்டு. நீதியை நெருக்கடி சூழ்நிலையில் சுட்டி காட்டி கை கழுவவோ, அநீதிக்கு முன் கண்மூடி வாழ விரும்புகிறவர்கள் வாழ உரிமை இல்லை என்பதையே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களில் கை கழுவுகிறோம். சமூகத்தின் அநீதிகளை கண்டு கண்மூடிக்கொண்டு, பிறரின் தேவைகளை கண்டு கண்மூடிக்கொண்டு, சிறுவிரலை கூட அசைக்காமல் நரக சிக்ஷைக்கு செல்லுகிற ஜனங்களுக்காக நாம் பரிதபிக்காமல் எந்த ஒரு கடமையும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி கைகழுவி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாமும் அந்த மிகப்பெரிய நியாயாதிபதியாகிய அந்த பிதாவின் முன்பாக ஒரு நாள் நிறுத்தப்படுவோம் என்கிற ஒரு எச்சரிப்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நீதி செய்ய முற்படுவோம். அநீதிக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்போம். கைகழுவி தப்பித்து கொள்வது அல்ல. இன்றைக்கும் நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களாக, நீதியின் பக்கத்தில் நிற்கிறவர்களாக, பதவியை இழந்தாலும் என் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நான் நீதியாய் நிற்பேன் என்பதில்லை, மாத்திரம் உறுதியாய் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய பிரதிநிதிகளாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது